ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மத்தி மீன் சீசன் ஆரம்பிச்சிட்டு இந்த மத்தி மீன் சீசனில் நம்ம இந்த மத்தி மீனுக்கு உருண்டை சாப்பிடாம இருந்தால் எப்படி? அதான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மத்தி மீன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. க்ளீன் பண்ணி எடுத்த மத்தி மீனில் நம்ம நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் விட்ருங்க. அப்படியே 10 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா எல்லாம் எடுக்க வந்துடும் தனித்தனியாக. முள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ மத்தி மீன் நமக்கு கிடச்சிருக்கு. அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கங்க. அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கங்க. இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய், பொட்டுக்கடலை, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு ஒன்று அரைச்சி நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சதையும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மத்தி மீன் இதில் இதை போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிங்க. எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து சூடான தோசைக்கல்லில் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுக்குங்க. அப்போ தான் அது ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கோங்க. ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் இந்த பக்கம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுனதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி விட்டுக்குங்க. எல்லாத்தையும் மெதுவாக திருப்பி விட்டால் இந்த மாதிரி வந்துடும். எல்லாம் எண்ணெய் ஊற்றுன எல்லாத்தையும் உறிஞ்சிரும். அதனால் போதுமான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொரித்து எடுத்து சாப்பிட்டீங்க இது சூப்பராக இருக்கும். இதோட வந்து நம்ம தயிர் சாதம், லெமன் சாதம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.